ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வீட்டிலிருந்தே நம்ம நம்மளுடைய இடத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டு நாம் பட்டா அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக ஓடிபி வரும். அதனால் ஓடிபி வர மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து பத்திரம். இந்த சொத்து பத்திரம் பார்த்திங்கன்னா 4 MPக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஈஸி அந்த சொத்து பத்திரத்தில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பட்டா அப்ளை பண்ணி தரோம். வெறும் 60 ரூபா தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் எப்படி ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதை பார்த்திங்கன்னா தமிழ் வலைத்தளத்திற்கு புதியவராக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் என்னவோ நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தொடர்க கொடுங்க. தொடர்க கொடுத்தோடனே அந்த கேப்சா இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சரிபார்க்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யவும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். அதனால் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்துக்கோங்க. ஓடிபி கொடுத்தோடனே பதிவு செய்யணும்னு வருது பார்த்தீங்களா, பதிவு செய்யணும் கொடுத்துட்டு திரும்ப ஓகே கொடுத்துக்கோங்க. திரும்ப இந்த பேஜுக்கு வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு பண்ண ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு முறை கடவுச்சொல் பெறனுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு உள் நுழைகன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுக்கணும். இந்த ஓடிபி பார்த்திங்கன்னா சில டைமில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதை வெயிட் பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு உள் நுழைகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் பேஜ் லோட் ஆகும். அதை வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போங்க. இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ட்ரு பண்ண பேர் இருக்கும். உங்களுடைய அப்பா நேமு, நிரந்தர முகவரின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு என்ன இருக்குதோ அதை கொடுத்துக்கோங்க. தற்காலிக முகவரினா அது கொடுத்துக்கோங்க. இல்லை மேலே உள்ளதை கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆனா பின்னா திருநங்கையா கேட்கும். நீங்கள் என்ன ஜென்டரோ அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ரொமோட்டர் நேம்னு கொடுக்காதீங்க, ஐ எம் பவர் ஏஜென்ட் எதுவுமே கொடுக்காதீங்க. அது ரெண்டுமே கொடுக்காம கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக பாருங்கள், உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம்ங்குது. இன்றைக்கி நம்ம உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் தான் பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உட்பிரிவற்ற பட்டா மாற்றம்னா நீங்கள் ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு 10 சென்ட் இருக்குன்னா அந்த 10 சென்ட்டு நீங்கள் அப்படியே வாங்கியிருந்தீங்கன்னா அது உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மனுவின் வகை நீங்கள் தானம் பத்திரமா, கிரிய பத்திரம், பாக பிரிவினை, செட்டில்மெண்ட் பத்திரம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பத்திரம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பத்திரம் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயல் இருக்கும். அதை செயல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் கேட்கும், தாலுக்கா, உங்களுடைய வில்லேஜ். அடுத்து பரிவர்த்தனை வகைன்னு கேட்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நத்தமாக தான் நத்தம், இல்லை ரூரல்னால் தான் ரூரல் கொடுத்துக்கோங்க. ரூரல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. அடுத்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு கேட்கும். அடுத்து ஆவண எண் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம பத்திரத்தில் சீல் போட்டுருப்பாங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த டேட்டில் பதிவு பண்ணிங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டா நம்பர் கேட்கும், புலன் எண் கேட்கும். அந்த புலன் எண் கொடுத்துருங்க. புலன் எண் கொடுத்துட்டு உட்பிரிவு எண் கேட்குது பார்த்தீங்களா, அதை என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய பத்திரத்துலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நில வகை இருக்குது பார்த்தீங்களா, மனைனா மனை, விவசாய நிலம்னா விவசாய நிலம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, முகவரிக்கான ஆவணம் திரும்பவும் இந்த இடத்துல ஆதார் கார்டு வைங்க. பதிவு பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் கம்ப்ரஸர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பேஜில் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு வாங்க. கொடுத்துட்டு செயலுக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் அப்லோட் ஆகிடும்.
இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது முகவரிக்கும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பதிவு பத்திரங்குது பார்த்தீங்களா, பத்திரத்தில் வந்து அந்த ஈஸியை வந்து கம்ப்ரஸர் பண்ணி வச்சுக்கோங்க. 4 எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் பேஜுக்கு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப பே டு ப்ராசஸ் கொடுத்துருங்க. பே டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் வரும். QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து UPI கார்டு, நெட் பேங்கிங், வாலெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.